புதுச்சேரி அமைச்சரவையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடமளிக்கவில்லை என்றும், தொடர் கொலைகளால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாகவும் அரசு மீது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் அடுக்கடுக்காக புகார்களை முன்வைத்திருக்கிறார். ஜெர்மனியில் வேலை வாய்ப்பு உள்ளதாக கூறி புதுச்சேரியை சார்ந்த நபரிடம் ரூபாய் 2.24 லட்சத்தை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. போலி செயலியில் கடன் பெற்ற 400க்கும் மேற்பட்டோர் ரூபாய் 2 கோடிக்கு மேல் எழுந்துள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். காரைக்கால் மீனவர்கள் மீது ஆந்திர மீனவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மரக்காணம் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழப்பு. கிழக்கு கடற்கரை சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. புதுச்சேரியில் 100 ஆண்டுகளை கடந்த பாரம்பரிய அரசு உதவி பெறும் பள்ளியை மூடக்கூடாது என்று முன்னாள் மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.